இன்ஷால்லா நம்முடைய மௌலவி நாசிர் எம்ஐஎஸ்சி அவங்க செயல்பாடுகள் என்ற தலைப்பில் உங்கள் முன் இன்ஷால்லா உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழனைத்தும், நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் இவ்வுலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு தாலா என்னிடரே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்திற்காக வெளியேற்றப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், எதற்காக என்று சொல்கின்ற பொழுது தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நல்லவற்றை ஏவுகின்றீர்கள், நல்ல செயல்களை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டு நீங்கள் மக்களை தடுக்கின்றீர்கள். இதன் காரணமாக நீங்கள் மனித சமுதாயத்திலேயே சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் சொல்லி காட்டல. யார சொல்லி காட்டுறான்? இப்ப அங்க 100 பேர் இருக்கிறேன்னு சொன்னா இந்த 100 பேரும் சிறந்தவர்னு சொல்ல முடியாது. இந்த வசனத்தை படி பார்த்தா யாரு சிறந்தவர்கள்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுக்கின்றீர்கள் அல்லவா, அவங்க தான் சிறந்த சமுதாயமா ஆக முடியும் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? ஒரு மனிதன் சிறந்தவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னால் முடிந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லணும். அதே போல நன்மையான காரியங்களுக்கு உதவுவனா இருக்கணும். அதே போல தீமையான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியவனா இருக்கணும். இப்படி பல அம்சங்கள் இந்த வசனத்தில் என்ன செய்து உள்ளடக்கி இருக்குது. ஆனால் இந்த வெளிநாட்டிலே வாழக்கூடிய நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒன்றை நாம் பெற்றிருக்கின்றோமா என்று பார்த்தால் 100க்கு 1 பெற்றிருக்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, நாம சொல்லக்கூடிய செயல் சொல்லிருக்கா இல்லையா, அது 100 இருக்கின்றது. செயல்பாடுகள் இருக்கின்றது அல்லவா, அதுவும் வெறும் 10 தான் இருக்குது. என்ன சொல்லுவோம்? குர்ஆன் ஏகத்துவ அடிப்படையில் வாழணும், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ எதை செய்திருக்கின்றார்களோ அதைத்தான் செய்யணும். பிற மனிதர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும், பிற மனிதர்களுக்கு உதவி செய்யணும், எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த சொல்ற விஷயம் இருக்கா இல்லையா, எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அத்தனை சொல்லிடுவோம். ஆனா செயல்படக்கூடியவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. 100 பேர் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா நபர்களும் செய்வாங்க, குர்ஆன் பேசணும், தாராளமா பேசுவாங்க. வாய் இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க. ஆனா செயல்பாடுகள் எடுத்து பாருங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளும் உதவி செய்யக்கூடியது எடுத்து பாருங்க, கண்டிப்பா இருக்காது. இன்னைக்கு இந்த வெளிநாட்டில் எல்லாரும் இருந்த நிலைமை என்ன எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலையில வேலைக்கு போறோம், எத்தனை மணிக்கு? ஃபஜ்ர் தொழுவிட்டு ஏதோ இங்க ஏகத்துவாதிகளா இருக்கின்றனா காலையில அதிகாலை எழுந்திருக்கனால தொழுகிறோம். அதே இது ஒரு 12 மணிக்கு வேலையா இருந்தா யாரையும் தொழுவாங்களான்னு பாருங்க, கண்டிப்பா தொழ மாட்டாங்க. அப்ப தொழுகிறோம், தொழுதுட்டு வேலைக்கு போயிடுறோம். வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வர்றோம்? ஒரு 6 மணிக்கு வர்றோம். 6 மணிக்கு வந்த மாத்திரத்தில் நாம் என்ன செய்யறோம்? ரொம்ப களைப்பா இருக்குது அப்படி ஒரு டீ எல்லாம் போட்டு குடிச்சு என்ன செய்யறோம்? டீ முன்னால உட்காந்துடுறோம். நம்ம என்ன செய்யறோம்? டிவி முன்னால உட்காந்துடுறோம். உட்காந்து என்ன பார்க்கிறோம்? மஸ்தானாவையும் தில்லானாவையும் வந்து நம்ம பார்க்க நேரம் இருக்கே தவிர அல்லாஹ் சொல்லியிருக்கிறான இந்த வசனத்தின்படி நாம நடக்கணுமே, நாம சொல்றோமே, அதன்படி செய்யறோமான்னு சொல்லி எண்ணி பார்க்கணுமா? கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது? சொல்லு 100 இருக்குது, செயல் 0 இருக்குது. அப்படி நேரம் கிடைச்சாலும் நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நேரம் கிடைக்கும், ஏதோ வேலையை போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ரூம்ல வந்து இப்படி டிவி பார்க்குற ஒரு கூட்டம். நேரம் கிடைக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? நண்பரோட சேர்ந்து ஊர் சுத்துறதை பார்க்கிறோம். என்ன செய்யறோம்? சிட்டி சென்டர், இவனு 10 மாலு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதோ அத்தனை இடங்களுக்கும் போய் சுத்திட்டு வந்து ரூம்ல உட்கார்றத பார்க்கிறோம். இப்படித்தான் நம்முடைய நேரங்கள் போய்கிட்டு இருக்குது.
சரி, இதனால என்ன பயன் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? நாம சுத்துறோம், வேலைக்கு போறோம், வந்துறோம், தூங்குறோம், தொழுகிறோம், நம்முடைய கடமைகளை மட்டும் நாம் நினைச்சிடும் போய்கொண்டே இருக்கிறோம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? நாமெல்லாம் இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பெயின், பாரசீகம், ரோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்படி அவங்களுடைய செயல்களை மட்டும் செய்ததுனால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இழந்துட்டோம். நம்ம சும்மா சர்வசாதாரணமா கிடையாது. நாம 5 நேரம் தொழுகிறோம், நாம தப்பிச்சுக்கிறோம். நாம குர்ஆனை பின்பற்றோம், நாம தப்பித்துக் கொள்கின்றோம். இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு நாம இழந்துகிட்டு இருக்கிறோம். இழந்து விட்டோம் ஸ்பெயின் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எத்தனை ஆண்டு காலம் நினைச்சு பாருங்க. அப்போ 40 வயசுல நபி பட்டம் பெறாங்க. 40 இருந்து 63 வரைக்கும் தாவா பணியை பிரச்சாரம் செய்யறாங்க மக்களுக்கு மத்தியில. அதன் பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம், அதன் பிறகு உமர், உஸ்மான், அலி இவருடைய ஆட்சி காலம் வருது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் கூட இருக்காது. ஒரு 60-70 ஆண்டு காலம் தான் இருக்கும். இந்த 60-70 ஆண்டு காலத்துல ஸ்பெயின் என்ற சாம்ராஜ்யம் நபிகள் அந்த இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருந்துச்சு. ரோமபுரி என்ற ஒரு சாம்ராஜ்யம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு. அதை என்னங்க, அதை விட பெரிய என்னங்க, நாம எல்லாம் ஹிஜ்ரத் பற்றி பேசுவோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை துறந்து மதீனாவிற்கு சென்றார்கள். தன்னந்தனி எந்த ஒண்ணுமே இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்லாம வெறும் உடுத்த ஆடையோடு சென்றார் நம்ம சொல்லுவோம். ஆட இந்த ஹிஜ்ரத்துல மதீனாவாசிகள் வரவேற்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல. மக்கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யறாங்க. பிரச்சாரம் செய்கின்ற வேளையில ஒரு 10 மதீனாவாசிகள் முதல்ல வர்றாங்க. எங்க? ஹஜ் செய்வதற்கு வர்றாங்க. மக்காவை நோக்கி மதீனாவிலிருந்து 10 அன்சாரிகள் மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? நபிகள் நாயகம் ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, அவர் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், என்னத்தை என்னுடைய கருத்துக்களை பின்பற்றணும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி 10 சகோதரர்கள் செய்யறாங்க. மதீனாவை சேர்ந்த சகோதரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கின்றார்கள். முதல் அகபா உடன்படிக்கை செய்துட்டு போயிடுறாங்க. மறைமுகமா நடக்குது இது. 2வது வருடம் வருகின்றார்கள். மதீனாவிலிருந்து ஒரு 60 சொச்ச பேர் வந்து என்ன செய்றாங்க, இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு 2வது முறையும் ஒரு உடன்படிக்கை செய்கின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த மதீனாவாசிகள் எத்தனை பேர்? வெறும் 70 - 100க்குள்ளதான். 2 வருஷத்துல 2 வருடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த மதீனாவாசிகளின் எண்ணிக்கை வெறும் 100க்குள்ள இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை துறந்து மதீனாவிற்கு செல்கின்றார்கள். என்ன நிலைமை ஏற்பட்டு தெரியுமா? மதீனாவில் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. என்ன உறுத்தல் சொன்னா, நம்மளை சந்திச்சவங்க ஒரு 100க்குள்ளதான் இருக்கும், நாம மதீனாவுக்கு போறோம், நிறைய நபர்களை நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏனென்று சொன்னால் அபிசீனியாவுக்கு முதல்ல ஒரு குரூப் போச்சு, அங்கேயும் எதிரிகள் வந்து தொல்லை கொடுத்தாங்க, அதே போல நமக்கு தொல்லை கொடுப்பாங்களா அப்படி ஒரு ஏக்கத்தோட மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவிற்கு போனால் என்ன நிலைமை தெரியுமா? சர்வசாதாரணமா நிலைமை கிடையாது அங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் மதீனாவாசிகள் தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு மதீனாவுடைய எல்லைப்புறத்துக்கு வருகின்றார்கள். மதீனாவுடைய எல்லைப்புறத்துக்கு வந்து இந்த முகமது வர்றாரா, அந்த தூதர் வர்றாரான்னு சொல்லி நினைச்சாங்க. ஒவ்வொரு நபர்களும் ஏதோ 10 பேர் கூடி பார்த்துட்டு போற இல்ல, சின்னஞ்சிறு குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை எல்லா நபர்களும் மதீனாவுடைய எல்லைப்புறத்துக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறாங்க. ஒரு நாளாவது 2 நாளாவது வரல, அறிகுறி தெரியல. 3வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றது யார் தெரியுமா? அறிவிப்பு செய்தது யார் தெரியுமா? ஒரு யூதன் அறிவிப்பு செய்கின்றார், இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் வருகின்றார் என்று சொல்லி ஒரு யூதன் அறிவிப்பு செய்கின்றான். மக்கள் கூடுகின்றார்கள். கூடியவுடன் என்ன நிலைமை தெரியுமா? அபூபக்கர் இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வழிகாட்டியா வந்த இன்னொரு காஃபிர், அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அந்த நேரத்தில் அவரும் இருக்கின்றார். இந்த 3 நபர்களும் இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்களுக்கு இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெரியும்.
சந்திக்காதவர்கள் யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்